இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, தவக்காலத்தினுடைய தவ முயற்சிகளில் அற்புதமான நிகழ்வு சிலுவை பாதை. அதில் தவக்காலத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையின் வழியாக நம்முடைய வாழ்வின் பாதையை சிந்திக்க, அலச, சுய ஆய்வு செய்ய ஒரு வாய்ப்பு. அனைவரும் எழுந்து நிற்போம். தொடக்கம் வருகை நன்றாக இருந்தாலும் பங்கேற்பதன் வழியாக முடிவும் நன்றாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். ரொம்ப அழகாக நம்முடைய வாழ்வின் பாதையில் இயேசுவின் மீட்பின் பாதையை நாம் சிந்திப்பது, அல்லது இயேசுவின் மீட்பின் பாதையில் நம்முடைய வாழ்வையை அலசுவது. ஆகவே நன்றாக ஒரு தயாரிப்பாக கண்களை மூடி கரங்கள் குவித்து நாம் நம்மை தயார் செய்வோம். நாம் ஏன் எதற்காக தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக மட்டுமல்லாமல், இந்த பாரம்பரியத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அழகான அர்த்தமுள்ள இந்த சிலுவை பாதையினுடைய மையத்தை நாம் உணர்ந்து, இயேசுவின் பாடுகளில் நமக்கு ஒரு பங்கேற்பு என்று சொல்லி மனம் திருந்த என்று சொல்லுகின்ற பொழுது மனம் திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, இங்கே வைக்கப்பட்டிருந்த திருச்சிலுவையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும். இவற்றை பார்க்குந்தோறும் உம்முடைய திருப்பாடுகளின் வழியாக உம்முடைய அன்பு தான் எங்களுக்கு வெளிப்படுத்த, உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய மன்னிப்பு, உம்முடைய கருணை, உம்முடைய அளவு கடந்த பாடுகள், துன்பத்தின் வழியாக மீட்பு என்கின்ற மாபெரும் செய்தியை சொல்லக்கூடிய அழகான இந்த திருச்சிலுவையையும் ஆசீர்வதித்தலும். இந்த பங்கெடுக்க வருகை தரக்கூடிய, வந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலைகளிலிருந்து, குடும்பங்களிலிருந்து, தங்கள் வீடுகளிலிருந்து வரக்கூடிய அத்தனை மக்களையும், குழந்தைகள், இளையோர்கள், இளம்பெண்கள், குடும்பத்தில் இருப்போர், துறவிகள் எல்லோரும் இணைந்து அழகாக உம்முடைய அன்பின் உச்சத்தை நாங்கள் உம்முடைய பாடுகளின் பாதையில் இணைத்து, அதில் நாங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் வாழ்வின் பயணத்தை எல்லாம் அலச, ஒரு அழகான இறை சிந்தனையை மைய சிந்தனைக்குள்ளாக, எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக ஒரு சுய ஆய்வும் ஒரு மறுபரிசீலனையாக அமைய அருள் புரியும். வந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் சிலுவை பாதையில் வேடிக்கை பார்க்கக்கூடிய கூட்டத்தின் மத்தியில் அவர்களும் இருந்து விடாமல், கள்வர்கள் அல்லது கயவர்கள் அல்லது படை வீரர்கள் அல்லது மக்கள் என்ற கதாபாத்திரத்தை தாண்டி வெரோனிகா, சீமோன் போன்ற கதாபாத்திரத்துக்குள்ளாக உள்வாங்கி தங்களுடைய திருமண, குடும்ப, அன்றாட வாழ்க்கையின் அலசல்களுக்குள்ளாக ஏற்படக்கூடிய ஒரு உழுக்கலாக இந்த திருச்சிலுவை பாதை அமைய நீரே எங்களுக்கு பயன்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இந்த நாள், இந்த வேலை, இந்த மாலை பொழுதெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவருடைய அன்பை, இயேசுவின் அன்பை மறந்துடுவாயோ? அவருடைய அன்பின் உச்சம் சிலுவை என்றால் அந்த பாதையில் ஆண்டவருடைய அன்பை நாம் விதைகளாக விதைக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த பாடலை நாம் பாடுவோம். சிறப்பிக்கக்கூடிய தொகுதிகள் சிலுவைகளை தூக்கி கொண்டு செல்வார்கள். அருட்தந்தை பிரான்ஸ் அவர்கள் இறை சிந்தனை நமக்கு வழங்குவார். கடவுளுடைய அன்பின் ஆசீர்வாதத்தை நாம் இந்த திருச்சிலுவை பாதை வழியாக பெறுவோம். மறந்திடா
வாழ்வை. ஸ்தலத்துக்குரிய பாடலோடு சிலுவை பாதை நிகழ்வுகளை, சிலுவை பாதையினுடைய அற்புதமான இந்த கதாபாத்திரத்துக்குள்ளாக நாம் நுழைவோம். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செய்கின்றோம். முதல் நிலை நீதி கோழையாகிறது. வெளிவேடமாக பேசுகிறவர்களை விட்டுவிட்டு வெளிப்படையாய் பேசிய இயேசுவின் மேல் விசாரணை வைக்கிறார்கள். கட்டுகளை அவிழ்த்து போகவிடுங்கள் என்று மொழிந்த எல்லாவிதமான அடிமைத்தனங்களின் கட்டுகளையும் அவிழ்க்க வந்த இயேசுவின் கரங்களை கட்டி வைக்கிறார்கள். குற்றமில்லாத இயேசுவை வார்த்தை ஆணிகளால் வதைக்கிறார்கள். அவனை சிலுவையில் அறையும் என்று உரக்க கத்திய மக்களின் மத குருக்களின் குரல் கேட்டு இயேசுவை சிலுவைக்கு கையளிக்கிறான் பிலாத்து. இயேசு பேசுகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, என்னுடைய ஆதங்கம் எல்லாம் உன் அநியாய தீர்ப்புகள் என்னோடு முடிந்து போகட்டும் என்பதை, கூர்மையான உன் வார்த்தை ஆயுதங்களால் எத்தனை இதயங்களை கிழித்து போட்டிருக்கிறாய். தவறான உனது வார்த்தைகளால் எத்தனை பேரின் வழியை வழிமாற செய்திருக்கிறாய். சுய லாபங்களுக்காக அடுத்தவர்களை குற்றவாளிகளாக்கி பிலாத்துவாக நடந்து கொண்ட வேளைகளை நினைத்து பாருங்கள். இனிமேனும் அமிலம் பூசிய வார்த்தைகளை தவிர்த்து கனிவான வார்த்தைகளால் கலங்கிய உள்ளங்களை தேற்றுங்கள். பார்வையில் பரிவும், நாவினில் கனிவும், இதயத்தில் ஈரமும் இணைந்திருக்கும் போது மற்றவர்களை தீர்ப்பிடும் கோழைகளாய் நாம் வாழ மாட்டோம். மனம் வருந்தும் சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்பி வருவாயா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மருத்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செய்கின்றோம். இரண்டாம் நிலை நாம் சுமக்க வேண்டியது. சாதனை செய்தவர்களுக்கு சரித்திரத்தில் இடம் உண்டு. சன்மானமாக சில பரிசுகளும் கிடைப்பதுண்டு.
ஆனால் சென்ற இடமெல்லாம் நல்லதே சொல்லி செல்லும் இடமெங்கும் நன்மையே செய்த இயேசுவுக்கு வேதனையை தவிர வேறேதும் கிடைக்கவில்லை. கைமாறு கருதாமல் தன்னை முழுவதும் கரைத்து கொண்டதற்கு பரிசாக காரி உமிழ்ந்து எட்டி உதைத்து சாட்டையால் அடித்து முள்முடி சூட்டி 3ஆம் முறையாய் இயேசு மண்ணில் விழுகிறார். இயேசு பேசுகிறார். இனியவர்களே, தடுமாற்றம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, வீழ்தல் இல்லாமல் பயணம் இல்லை. மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் ஆசையில் தடுமாறி பாவத்தில் விழுந்து, கோபத்தில் தடுமாறி பகையில் விழுந்து, தட்டு தடுமாறி விழுந்து எழுந்துதான் பயணம் செய்கின்றோம். துணிவோடும் நம்பிக்கையோடும் விருப்பத்தோடும் முயல்கின்ற போது எந்த தடுமாற்றத்திலிருந்தும் வீழ்தலிலிருந்தும் உறுதியாக எழுந்து பயணிக்க முடியும். விழுவது ஒன்றும் தடையல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் மடமை. விழுந்ததும் எழுவதும் எழுந்து பயணிப்பதும் எப்பொழுதும் வீரமே. விழுந்தால் எழ வேண்டும் என்று கடல் அலைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். மனம் வருந்தும் சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்பி வருவாயா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்திலே பாருவார்களாக. வலிமை தந்திடும் பயணம், நிறை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாதச்சுவடில் தொடரும் வாழ்வின் பயணம், தலைவன் இயேசுவின் பாதச்சுவடில் தொடரும் வாழ்வின் பயணம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். 10ஆம் நிலை, ஆடைகள் களையும் அவமானம். இதுவரை இயேசுவுக்கு செய்த அவமானங்கள் போதாதென்று குற்றுயிராய் அவர் கல்வாரியின் உச்சியை அடைந்தபோது அவரின் ஆடைகளையும் களைந்து அவமானத்தின் உச்சிக்கு அழைத்து செல்கிறார்கள். அவருடைய மேலுடையை 4 பாகங்களாக பிரித்து ஆளுக்கு ஒன்றாக பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். அவரது அங்கி மேலிருந்து கீழாக தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருக்க அதை அப்படியே எடுத்துக்கொள்ள தங்களுக்குள் சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். இயேசு பேசுகிறார். அன்பு உள்ளங்களே, என் ஆடைகளையா அவர்கள் அகற்றினார்கள்? இல்லை இல்லை, என் அடிப்படை உரிமைகளையே அபகரித்துக் கொள்கிறார்கள். என்னையும் மனிதனாய் பார்க்காமல் நிர்வாணமாக்கி அசிங்கப்படுத்துகிறார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, எங்கெல்லாம் மனித மாண்புக்கு எதிரான நிகழ்வுகள் நடந்தேறுகின்றனவோ, எங்கெல்லாம் சாதி, மதம், பணம், பதவி என்கின்ற பெயரால்
மனிதம் கூறு ஓடப்பட்டு நசுக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் நான் ஆடை இழந்து அவமானப்படுகிறேன். ஆணவ கொலைகள் வழியாக என்னை அரை நிர்வாணமாக்குவது உங்களுக்கு புரிகிறதா? மரத்துப்போன மரபுகளை கொண்டு மனிதனை பிரித்தாளும் சூழ்ச்சிகளினால் நான் ஆடைகள் களையப்பட்டு நிற்பதை காண்கிறீர்களா? மனித மாண்பை நிலைநிறுத்தும் ஆடைகளால் என்னை அணி செய்யுங்கள். மனம் வருந்தும் சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்பி வருவாயா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. வலிமை தந்திடும் பயணம், இறை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாதச்சுவடில் தொடரும் வாழ்வின் பயணம், தலைவன் இயேசுவின் பாதச்சுவடில் தொடரும் வாழ்வின் பயணம். திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். சிலுவையில் இயேசுவை அறைந்தனர் அன்று ஒரு முறை. சிலுவையில் இயேசுவை அறைவது இன்றும் நடைமுறை. பதினொன்றாம் நிலை, சிலுவையோடு 3 முடிச்சு. கழுமரத்தின் கருணை வள்ளல் குருடர்களை, சூம்பிய கையரை, பிடிவாதக்காரர்களை தொட்டு குணப்படுத்திய பரமனின் பட்டுக்கரங்கள் சிலுவையோடு ஒட்டி அறையப்படுகின்றன. காடுமேடெல்லாம் கடந்து சென்று கடமையாற்றிய அவரது கால்கள் சிலுவை கட்டையோடு சேர்ந்து அறையப்படுகின்றன. உடம்பிலே எஞ்சியிருந்த கொஞ்ச இரத்தமும் ஆணிக்காயங்கள் வழியே வழிந்தோடுகின்றன. கண்ணியின் வயிற்றில் கருவானவர் இங்கே சிலுவையில் சிதைக்கப்படுகின்றார். இயேசு பேசுகிறார். அன்பு நெஞ்சங்களே, கடிதங்கள் மீது குத்தப்படும் முத்திரைகளை விட அடுத்தவரின் இதயங்கள் மீது குத்தப்படும் முத்திரைகள் தான் அதிகம். வாழ்வீச்சினால் காயப்பட்டவர்களை விட மற்றவர்களுடைய வார்த்தை வீச்சுக்களால் வீழ்ந்து போனவர்கள் தான் அதிகம். முகத்தில் எறியப்படுகின்ற கற்களால் காயப்பட்டவர்களை விட முதுகுக்கு பின்னால் வீசப்படும் சொற்களால் நொடிந்து போனவர்கள் தான் அதிகம் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் குடும்பங்களில், நீங்கள் பணி செய்யும் இடங்களில், உங்களுடைய பங்கில், அன்பியங்களில் மற்றவர்களை விமர்சனம் என்கின்ற பெயரில் ஆணிகொண்டு அறைவதை அடியோடு நிறுத்துங்கள். என் உடலில் இறங்கிய அடிகளையும் ஆணிகளையும் பார்த்து பரிதாபப்படுகின்ற நீங்கள் உங்கள் வார்த்தையாலும் செயல்களாலும் யாரையும் சிலுவையில் அறையாதீர்கள். மனம் வருந்தும் சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்பி வருவாயா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், இறை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாதச்சுவடில் தொடரும் வாழ்வின் பயணம், தலைவன் இயேசுவின் பாதச்சுவடில் தொடரும் வாழ்வின் பயணம். திவ்ய இயேசுவே, மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 12ஆம் நிலை, நிறைவேறிய பலி. தந்தையே, உம் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இயேசுவின் பயணம், இயேசுவின் பலி இதோடு நிறைவேறுகிறது. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை தோளில் சுமந்து கொண்டார். அவரே நம் குற்றங்களுக்காய் காயமடைந்தார், நம் செயல்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு வாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்கின்றோம் என்ற ஏனோ தானோ மனப்போக்கில் இருக்காமல், கடமைக்காய் பணி செய்தோம், பேருக்காய் வாழ்க்கை நடத்தினோம் என்று நின்று விடாமல், முரண்பட்ட வாழ்வை நாம் சீரமைத்து வாழ்வின் பாதையை இயேசுவோடு சேர்ந்து வடிவமைத்துக் கொள்ள இதோ நமக்காய் அவர் தன்னையே கொடுக்கின்றார். என்னை அன்பு செய்தார், தன்னையே நமக்காய் கொடுக்கின்றார். இயேசு பேசுகிறார், அன்பு சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கை ஒரு வட்டத்தை போன்றது. அதன் துவக்கமும் முடிவும் ஒரே இடத்தில்தான். விண்ணகமிருந்து மண்ணகம் இறங்கினேன், இப்பொழுது மண்ணகமிருந்து விண்ணகம் செல்லப் போகிறேன். தந்தையிடமிருந்து வந்த நான் தந்தையிடம் மீண்டும் செல்லப் போகின்றேன். என்னுடைய வாழ்வின் பயணத்தில் ஒரு தெளிவு இருந்தது, தீர்மானம் இருந்தது. உனது வாழ்வையும் இறை அருளோடு சேர்த்து சரியாக வடிவமைத்து சரியான பாதையில் ஒவ்வொரு நாளும் முன்னேறிச் செல். மனம் வருந்தும் சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்பி வருவாயா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். வலிமை தந்திடும் பயணம், இறை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவன் இயேசுவின் பாதச்சுவடில் தொடரும் வாழ்வின் பயணம், தலைவன் இயேசுவின் பாதச்சுவடில் தொடரும் வாழ்வின்
திவ்ய இயேசுவே மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து தோத்திரம் செய்கின்றோம். 13ஆம் நிலை தலைமுறை வாழ்த்தும் தாயாய். ஆசிர்வதிக்கப்பட்டவளுக்கு அவல நிலை. இறைவார்த்தையை இதயத்தில் சுமந்தவள், உலகத்தின் உதயத்தை உதிரத்தில் தாங்கியவள், இன்று கண்ணீர் முத்துக்களை கண்களில் ஓடவிட்டவராய் இறைவனின் ஓவியத்தை, இறைமகன் இயேசுவின் உயிரற்ற உடலை தன் மடியில் தாங்கி மீளா துயரத்தில் மௌனித்திருக்கிறாள் அன்னை மரியாள். இயேசு பேசுகிறார். உலகிற்கே உயிர் கொடுத்தவன் இன்று உயிரற்ற உடலாய் எனக்காக உதிரத்தை பாலாக்கியவளின் மடியில் கிடக்கின்றேன். வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று வாழ்வதா வாழ்க்கை? லட்சியம் இல்லாத மனிதன் நடந்து திரியும் பிணம். இலக்குகளோடும் லட்சியத்தோடும் வாழ்கின்ற போதுதான் வாழ்க்கையின் பக்கங்களுக்கு நாம் அர்த்தம் சேர்க்கின்றோம். என்னுடைய தாயும் கூட இறைவனின் வார்த்தையை கேட்ட அந்த நாள் முதல் என் மரணத்தின் பாடுகள் வரை தன்னுடைய வாழ்க்கையின் பக்கங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அர்த்தம் சேர்த்து கொண்டே வந்தாள். நீங்களும் அப்படி சேர்க்கும்போது மரணத்தாலும் அழிக்க முடியாதவர்களாய் நம் வாழ்வு மாறிவிடும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்ற வரிகளை இதயத்தில் எழுதி கொண்டவர்களாய் நம் பயணத்தின், வாழ்க்கை பயணத்தின் பக்கங்களிலெல்லாம் வாழ்வது இயேசுவாக இருக்கட்டும், வளர்வது இறையரசாக ஆகட்டும். மனம் வருந்தும் சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்பி வருவாயா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் பாருவார்களாக. திவ்ய இயேசுவே மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். 14ஆம் நிலை கதிரவனுக்கு கல்லறை. சமாதான புறா ஒன்று சமாதியில் இன்று. விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருந்த வேறுபாடுகளை களைவதற்கு இந்த மண்ணுக்கு வந்த மானிட மகனை மண்ணுக்குள்ளே பொத்தி வைக்கிறார்கள். மண்ணை தோண்டி அல்லவா தங்கத்தை எடுப்பார்கள். இங்கு மண்ணை தோண்டி மாசில்லா தங்கத்தை புதைக்கிறார்களே. உயிர்ப்பும் உயிரும் நானே என்றவரை இருட்டறையில், கல்லறையில் வைக்கிறார்களே. இயேசு பேசுகின்றார். பிரியமானவர்களே, பிரிகின்ற நேரம் இது. எல்லாம் முடிந்து விட்டதாக நினைத்தவர்கள்
உண்மை உறங்குவதில்லை என்பதை ஏனோ உணரவில்லை. கருவறையில் பாலின பேதம் பார்ப்பது முதல் கல்லறைகளில் சாதி பேதம் பார்ப்பது வரை மனிதத்தின் முகமெங்கும் பிரிவினை கோடுகள், பேதங்கள், பிணக்குகள், பிரிவினைகள். இவைகளை நாம் இன்றோடு கல்லறைகளில் புதைத்து உண்மையான மனிதத்திற்கு உயிர் கொடுப்போம். உன் வழியாய் நன்மையை, மனிதத்தை, மாண்பை உயிர் பெற்றலச் செய்து இறையாட்சியை நீ இருக்கும் இடத்தில் நிறைவாய் பதித்திட தயாராயிருக்கிறாயா? மனம் வருந்தும் சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்பி வருவாயாம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் பாருவார்களாக. பாப்பரசன் கருத்துக்காக நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் சிறப்பாக இந்த சிலுவை பாதை ஸ்தலத்தில் நாம் பங்கெடுத்த பல சிந்தனைகள், நம்மை பாதித்த தொட்ட பல சிந்தனைகளை ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் பேறு பெற்றோள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அமர்வோம். அன்புக்குரிய உள்ளே சிலுவை பாதையில் பங்கெடுத்த நாம் சிலுவை பாதையின் முழுமையை திருப்பலி என்கின்ற மாபெரும் கல்வாரி பலியின் ஆசீர்வாதத்தில் பங்கெடுப்போம். திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிரதம் மற்றும் அனுஷா திருமண நாள் வாழ்த்துக்கள். கடவுள் தொடர்புகளை ஆசீர்வதிக்கவும். 7th பர்த்டே ஜோரின் ஜோஷ்வியா ஆகியவருடைய பிறந்த நாளில் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும். மற்றும் இந்த திருப்பலியானது நன்றி எதிராக ஒப்புக் கொடுக்கக்கூடிய தாமஸ் சுஜாய், ஷோபன் குடும்பத்தினர், ஆக்னஸ் குடும்பத்தினர் நன்றி எதிராகவும், சிறப்பு கருத்துக்களாக ரெக்ஸ் சேவியர், மைக் ஹாரிசன், ஜெசிகா அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், ஃபார் குட் ஹெல்த் ஆஃப் த பூபேந்தர் சிங், ஃபார் குட் ஹெல்த் ஆஃப் த சுமதி சுதாகர், ஃபார் ஸ்பீடி ரெக்கவரி அண்ட் ஸ்பெஷல் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் குழந்தை சுவாமி ஆண்டனி ஜொஹானா அண்ட் ஃபார் த குட் ஹெல்த் ஆஃப் த புவன் ராஜ் ஆகியோருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையோடு வேண்டும். மேலும் ஆண்மலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஆத்துமாக்கள் பெஸ்கி பெர்னாண்டோ, ஹெட்வேஜ் பாய்வா, ஆண்டனி கெய்சர், டக்ளஸ் பெர்னாண்டோ, மைக்கேல் பெர்னாண்டோ, ஃபாத்திமா பெர்னாண்டோ, நிஷா மித்தால் ஆன் ஹர் 60th டே, ஜார்ஜ் ரொட்ரிகஸ், ரோசம்மாள் ரொட்ரிகஸ், டேவிட் பெர்னாண்டோ, அம்மா கண்ணம்மாள், தீபா எடிசன், ஜெயசரன் பெர்னாண்டஸ் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இதோடு இணைந்து அந்தோணி அம்மாள், ஏசம்மாள், ராஜு, பிரான்சிஸ் லாரன்ஸ் ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். திருப்பலி முன்னரைக்கு நாம் செவிமடுப்போம். இயேசுவில் அன்பு உள்ளம் கொண்ட இறை மக்களே, உங்கள் அனைவரையும் தவகாலத்தின் 2ஆம் வெள்ளி இயேசுவின் பாடுகளை தியானித்து நம் வாழ்வு பெற திரு வழிபாட்டுக்கு அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய இறை வார்த்தைகள் தீயவர்களின் செயல்களை ஆண்டவர் விரும்பவில்லை. அவர்கள் தம் வழிகள் நின்று திரும்பி வாழ வேண்டும் என இயேசு விரும்புகின்றார். நீதியும் நேர்மையும் கடைபிடித்து உண்மையை கண்டுணர்ந்து வாழ்ந்தால் இயேசு ஆண்டவர் நமக்கு நீடிய வாழ்வை அளிக்கின்றார். மேலும் நற்செய்தியில் திருச்சட்டங்களை கடைபிடித்து வாழ அழைக்கும் ஆண்டவர் நாம் அளிக்கும் காணிக்கை இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக இருக்க நாம் நம் சகோதர சகோதரிகளையும் நல்லுறவும் வைத்து
உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் என்று இயேசு கூறுகிறார். ஆகவே இந்த பொன்னான தவக்காலத்தில் இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் நாம் நம் வாழ்வில் அனைவரிடமும் நல்லுறவும் சமாதானமும் வைத்து வாழ இத்திருப்பலியில் வரம் கேட்டு ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். வருகை பாடலை பாடுவோம். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் நகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். வகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்கும் பாசத்துக்கும் இறை மக்களே, தவக்காலம் அழகான அற்புதமான அர்த்தத்தின் பொக்கிஷத்தின் புதையலின் பொற்களஞ்சியத்தின் கடவுளுடைய அருளை ஆசீர்வாதத்தை இரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காலம். இன்னொரு வகையில் சொல்லப்போனால் நம்மை பற்றி ஒரு சுய ஆய்வுக்கான ஒரு காலம், நம்மை குறித்த ஒரு மறு பரிசீலனை செய்யக்கூடிய காலம். ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், ஒரு தந்தையாய், தாயாய், அல்லது நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, ஒரு துறவியாய் எங்கே எதில் நாம் வாழ்கின்றோம், அல்லது மாற்றத்திற்கான மனமாற்றத்திற்கான காலம் என்று கூட நாம் சொல்லலாம். தவக்காலம் தொடங்கினோம், நன்றாக போய்கொண்டு இருக்கிறது, முடிவும் நன்றாக இருக்க வேண்டும். ஆக நிச்சயமாக ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பின் பெருவிழாவுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டாட எங்கோ எதிலிருந்தோ நம்முடைய பழைய பாவ பலவீன குறைகள் நிறைந்த வாழ்விலிருந்து மாற்றம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பின் அழைப்பின் காலம்தான் தவக்காலம். நிச்சயமாக கடவுள் எல்லாருடைய குற்றம் குறைகளெல்லாம் மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை மீண்டும் மீண்டுமாக சொல்லித் தருவது தான் இந்த தவக்காலம். தவக்காலத்தில் நம் தவ முயற்சிகள் வழியாக இயேசுவின் அருள் ஆசீர் இரக்கத்தை நாம் கேட்போம். கண்களை மூடுவோம், கரங்கள் குவிப்போம். சிலுவை பாதை என்பது நம்முடைய வாழ்வின் பாதையோடு ஒட்டிய ஒரு அழகான உழுக்கல்கள், ஒரு அழகான சிந்தனை. இதில் நாம் இறைவனுக்கு எதிராக, பிறருக்கு எதிராக செய்த குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் வருத்தப்படுகிறார். புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள தலை வணங்குவோம். ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் கேட்போம். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மீது நம்பிக்கை கொண்டோர் பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாடும்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் நான் மக்களுக்கும் பயன் அளிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 21 முதல் 28 வரை. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவியா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடைத்தினின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ராயேல் வீட்டாரே, கேளுங்கள். என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடைத்து நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 130. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர். பல்லவி. நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரேலே, ஆண்டவரே நம்பியிரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. பல்லவி. நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? காக்கின்ற
நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கின்றேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கு உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதியானது இயேசுவின் மலைப்பொழிவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவை எப்படி ஒரு புதிய மோயிசனாய் பார்க்கிறார் என்பதைத்தான் நாம் 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களிலே மத்தேயு நற்செய்தியினுடைய 5 - 7 அதிகாரங்கள் வரை உள்ள பகுதியிலே பார்க்கின்றோம். இயேசுவை மலை மீது ஏறி அமரச் செய்து அங்கிருந்து தன்னுடைய இறையாட்சியினுடைய போதனைகளை கொடுப்பதாக மத்தேயு அழகாய் பதிவு செய்து ஒரு புதிய மோயிசனாய் பார்க்கின்றார், புதிய மோயிசனாய் காட்டுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதியிலே இயேசு மிகவும் சொல்லுகிறார், உங்களுடைய நெறி மற்றவர்களை விட சிறந்திருக்கட்டும். மிகவும் தெளிவாய் இயேசு சொல்லுகின்ற வார்த்தையாய் இருக்கிறது, அல்லது வார்த்தையாய் நான் பார்க்கிறேன். மற்றவர்களை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இதற்கு நாம் இன்னொரு வசனத்தை மேற்கோள் காட்ட வேண்டும் என்றால் மீண்டுமாக 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் நீங்கள் பின்பாய் படித்து பாருங்கள். இயேசு சொல்லுவார், மற்றவர் உங்களை 1 மைல்கள் தொலைவு வரச் சொன்னால் நீங்கள் 2 மைல்கள் தொலைவு செல்லுங்கள். இயேசுவிடம் 1 மைல்கள் தொலைவு செல்கின்ற பொழுது அதிலே திருப்தி அடைய வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் இன்னும் அதிகமாக 1 மைல்கள் தொலைவு அதிகமாக செல்லுங்கள். Take another step, take an extra mile, take an extra step. அதுதான் இயேசு மிகவும் அழகாய் சொல்லுகிறார்.
இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மனித வாழ்வு நம்முடைய அந்த நல்லுறவில் அடங்கி இருக்கிறது என்பதை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். இஸ்ராயேல் மக்கள் எல்லோருமே, அதுவும் குறிப்பாக யூதர்கள், அந்த 1 மைல்கள் தொலைவு சென்றால் போதுமானது என்று தாங்கள் நினைத்து கொண்டார்கள். அதை நாம் இந்த 2 வார்த்தைகளிலே இப்படி சொல்லலாம்: ஹரிசான்டல் டைமென்ஷன், வெர்டிக்கல் டைமென்ஷன். எனக்கும் கடவுளுக்கும் இடையேயான அந்த உறவை நான் ஹரிசான்டல் என்று சொல்லலாம், எனக்கும் மற்றவர்களுக்குமான உறவை நான் வெர்டிக்கல் டைமென்ஷன் என்று சொல்லலாம். யூத மக்களோ அது இஸ்ராயேல் மக்களோ இந்த ஹரிசான்டல் டைமென்ஷனில் தங்களுக்கு திருப்தி அடைந்து விட்டால் போதுமானது என்று நினைத்து கொண்டார்கள். எனவே தான் அவர்கள் இந்த 1 மைல்கள் தொலைவு சென்றால் போதுமானது. ஆனால் நீங்கள் இந்த 5வது அதிகாரம் முழுவதும் படித்து பாருங்கள். இயேசு மோயிசன் கொடுத்த ஒவ்வொரு சட்டத்திற்கும், எல்லா சட்டத்திற்கும் அல்ல, ஆனால் ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒரு புதிய பார்வையை, புதிய நுணுக்கத்தை தருவார். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், என்னை பொறுத்தவரை அது ஒரு ஹரிசான்டல் டைமென்ஷன். கொலை செய்யாதே இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், நீ உன்னுடைய சகோதரனோடு சகோதரியையோ நீ அறிவிலேயே என்று கோபப்பட்டு சொன்னாலே அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து விடுகிறாய். எனவே இந்த ஹரிசான்டல் டைமென்ஷன்ல உன்னுடைய அந்த நல்லுறவு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துக்கொள். அது சரியா இருந்தால் இந்த மன்னிக்கவும் வெர்டிக்கல் டைமென்ஷன்ல உன்னுடைய அந்த சக மனிதர்களோடு, சகோதர சகோதரையோடு நீ சரியான நல்லுறவை வைத்துக் கொண்டால் இறைவனோடு கண்டிப்பாய் நல்லுறவை வைத்துக் கொள்வாய் என்பதுதான் இயேசுவினுடைய தெளிவான பாடமாய் இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, பல சமயங்களில் நாமும் இப்படிப்பட்ட அந்த ஒரு யூத மனநிலையை கொண்டவர்களாக, யூதர்களுடைய மனநிலையை கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கலாம். நான் கடவுளுக்கு பிரியமானவராக இருந்தால் போதுமானது, என்னுடைய சகோதர சகோதரியை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளை பற்றி கவலை இல்லை. அது சரியானதாக இருக்கவே இருக்காது. பிரியமானவர்களே, தவக்காலத்திலே நாம் மேற்கொள்ளுகின்ற இந்த பயணம் சரியான அந்த ஒரு பார்வையை நமக்கு தரட்டும். 1 மைல்கள் தொலைவு சென்று நான் இறைவனோடு சரியாக இருக்கிறேன் என்கின்ற அந்த ஒரு திருப்தியை மட்டும் ஏற்படுத்தி கொள்ளாமல், நான் என்னோடு வாழுகின்ற சகோதர சகோதரனோடு, என்னுடைய அன்பியத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரனோடு, என்னுடைய பங்கில் வாழுகின்ற சகோதர சகோதரியோடு ஒரு சரியான நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டால் அதுதான் அது தவக்காலத்தினுடைய அல்லது தவ முயற்சியினுடைய சரியான வெளிப்பாடாக இருக்கும். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிகவும் அழகாக சொல்லுவார்கள், நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு விருப்பமான உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று விரும்பினால் செய்யுங்கள், அல்லது நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று விரும்பினாலும் நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள், அதை பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் சாப்பிடுவதும் சாப்பிடாமல் இருப்பதும் ஒரு சுலபமான காரியம். ஆனால் மற்றவர்களோடு சரியான நல்லுறவை நான் ஏற்படுத்தி கொண்டு சரியான முறையில் நான் வாழ்கிறேனா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய தவம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தவ முயற்சிகளிலும் நாம் மேலோட்டமான காரியங்களை மட்டும் செய்துவிட்டு அதில் திருப்தி அடையாமல், அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதுவும் வேண்டும், அதுவும் சரியானது. ஆனால் அதோடு மட்டும் திருப்தி அடையாமல் அது குறித்து காட்டுகின்ற மற்ற மக்களோடு, மற்ற சகோதர சகோதரிகளோடு என்னுடைய நல்லுறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கின்ற பொழுது, நான் மற்றவர்களோடு கொள்ளுகின்ற அந்த வெர்டிக்கல் டைமென்ஷன் ரிலேஷன்ஷிப், இறைவனோடு கொள்ளுகின்ற ஹரிசான்டல் டைமென்ஷன் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக அது பிரதிபலிக்கும், சரியானதாக இருக்கும், அர்த்தம் தரும். ஆமென். விசுவாசிகள் மன்றாட்டு சில பொது தேவைகளோடு இணைத்து நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை இந்நாளில் நாம் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபைக்காக இச்சபையின் தலைமையிலிருந்து இறுதி விசுவாசிகள் வரை
அனைவரும் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவருக்கே பணியாற்றுவது தான் தங்கள் அழைப்பு என்பதை உணர்ந்து வாழ வரம் அருள்வீராக. திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள் மற்றும் துறவியர்கள் அனைவரும் இந்த தவக்காலத்தை அருளின் நிறைந்த காலமாக மாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பாவங்களுக்காக 3 முறை தரையில் குப்புற விழுந்த இயேசுவே, உலக நாடுகளின் தலைவர்கள் நீதியுடனும் இரக்கத்துடனும் ஆட்சி செய்து ஏழைகள் மற்றும் துன்புறுவோரின் குரலை கேட்டு அவர்கள் வாழ்வு வளம் பெற ஏற்ற திட்டங்களை தீட்டி செயல்பட இறைஞானம் தந்து அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக நல்வாழ்வு அளித்திருக்கும் சிலுவையை சுமந்து ஏற்ற இயேசுவே, இயேசுவின் சிலுவை துயரத்தால் நினைவு கூறும் இக்காலத்தில் நோயாளிகள், வயது முதிர்ந்தவர்கள் ஆறுதல் பெற்று இயேசுவின் சிலுவையின் மரணத்தால் நமக்கு மீட்பு உண்டு என மன நிறைவு கொண்டு வாழ வரம் அருள இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசு மனிதராக பிறந்து எப்படி மனித நேயத்துடன் வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டினார். நாமும் நம்மையே தாழ்த்தி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆறுதல் மொழிந்த இயேசுவே, பாவத்தில் வீழ்ந்து திரும்புபவர்கள் மனமாற்றம் பெற்று இறைவனின் கருணையையும் சமாதானத்தையும் பெற்று மகிழ்வோடு வாழ அவர்களுக்கு தேவையான இறை அருளை தந்து ஆசிர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டு இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள் அதில் இயேசுவிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். தவக்காலத்தை தொடங்கினோம். தவக்காலம் ஒரு அழகான அற்புதமான கடவுளின் ஆசிரின் அருளின் காலம் என்பதை நம்மால் உணர முடிகிறதா? பரிசெயர்கள், சதிசெயர்கள், மறைவல்லுவர்கள் நெறியை விட உங்கள் நெறி சிறந்ததாக இருக்கட்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வின் வாழ்க்கை முறை எதை நோக்கி? உறவுகள் புனிதம் என்றால் நல் உறவுகளோட, என்னுடைய சக மனிதர்களோட, சொந்த பந்தங்களோட, அருகாமையில் உள்ளவர்களோட யாரை நான் சந்திக்கின்றனோ அங்கெல்லாம் நல் உறவுகளோடு என்னால் இருக்க முடிகிறதா? பிறர் உறவில் இறைவனை என்னால் காண முடிகிறதா? இந்த தவக்காலத்தில் நான் எடுக்கக்கூடிய தவ முயற்சிகள் மேலோட்டமா அல்லது வேரோட்டமா? எதில் மாற்றத்தை, மனமாற்றத்தை கடவுள் விரும்புகிறார்? அதற்கு நாம் கொடுக்கின்ற பதில் என்ன? பல கேள்விகளுக்கான பதிலை நாம் தேடுவோம். தேடுகின்ற போதும் அதை நாம் பயிற்சியாக மாற்றுகின்ற போதும் அதையே முயற்சியாக நாம் செய்கின்ற போது முயற்சியும் பயிற்சியும் கடவுள் நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவான பொறுத்துகிற மாதிரி படுக்கிறது அப்பத்தை பெற்றுக்கொள் முலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை மக்கள் ஒப்புக் கொடுக்கும் நம்பிதைகளுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாற்றல் விரைவில் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துலக நிறைவாமை போற்றுகிற மறுப்பெருக்கிற இந்த ரசத்தை பெற்றுக்கொள்ளும் முலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பாடமாக மாற்றல் விரைவில் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து நம்பிக்கையோடு வருகை தந்து வெறுமன வெறுங்கையாய் நாம் வந்தாலும் கடவுள் அதனுடைய அருள் ஆசிரை நமக்கு பொழிகிறார். நிச்சயமாக ஒன்று மட்டும் நம்பிக்கை,
நம்முடைய பலவீனங்கள் பலமாக மாறுகிறது, குறைகள் நிறையாக மாறுகிறது. நாம் எடுக்கின்ற முயற்சிகள் தான், தவ முயற்சிகளின் வழியாக ஆண்டவர் இயேசுவோடு இணைந்த பயணம் நம் வாழ்வின் இனிமையான பயணம் என்ற நம்பிக்கையோடு கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் புனிதமான இந்த மாலை நேர திருப்பலி எல்லாம் அல்ல, தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சுபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த பலி பொருட்களால் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் அது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பளிக்கும் நீ திருவலமானீரே. அதனால் இவற்றை நீர் கனிவுடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான அருள் நிறைந்த இரக்கத்தின் காலத்தை ஏற்படுத்தினே. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிருந்து விடுதலையை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர்கள் வானக தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி வரை குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வருகிறவர் ஆசி பெற்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நாம் எதை நோக்கி இங்கு வந்தோமோ அது நிறைவேறக்கூடிய அழகான நேரமும் தருணமும் பொழுதும் இடமும் இங்கேதான். கடவுள் தன்னை முழுமையாக இங்குதான் ஒவ்வொரு நாளும் புதுமை நடைபெறுகிறது. சாதாரண அப்பம் அவருடைய திரு உடலாக, சாதாரண அந்த ரசமானது கடவுளுடைய இரத்தமாக இந்த ஆண்டவர் இயேசுவின் உடலிலும் இரத்தத்திலும் தான் நாம் புது வாழ்வும் மீட்பின் ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்றோம். கடவுளுடைய இரக்கம் மன்னிப்பை அருளாக நாம் கேட்போம், செபிப்போம், பங்கெடுப்போம். வானக தந்தையை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கணும் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமெனமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் வியத்திலும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உள்ளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாடுவில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் மருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசுனுடைய அழகான இந்த தவக்கால வாய்ப்பில் உளம் மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக எடுத்து கடவுளுடைய அருள் ஆசிரியர் நாம் கேட்போம். ஆண்டவர் இயேசுவோட இணைந்த பயணம் இனிமையான பயணம் என்ற சிந்தனையில் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தைத்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்காக மொழிந்தீர். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், சுயநலன்கள், நம்பிக்கை இன்மைகள் ஆண்டவரை இவையெல்லாம் பாராமல் உடைய இரக்கம், உடைய அருளினால், உடைய மன்னிப்பினால் எங்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்து எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் உண்டாய் கலந்து நமக்கு முடிவு நான் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தம் நீதி திருப்பும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உள்ளத்தையும் உடலையும் காத்திரும் மறுமருதாக அருள். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க வரக்கூடிய தெய்வம் இவரே. ரொம்ப அழகாக இந்த நாளுடைய நற்செய்தியில் பரிசேயர்கள் மறை வல்லுநர்களுடைய நெறியை விட
உங்கள் நெறி சிறந்ததாய் இருக்கட்டும். அதில் நீங்கள் காணிக்கை செலுத்த வருகின்ற போது மனத்தாங்கள் இருந்தால் நல்லுறவு செய்து கொண்டு வாருங்கள் என்கிறார். நல் உறவுதான் நம்மை மேம்படுத்தும், நல் உறவுதான் வழிகாட்டும். கடவுளோடு உறவும் பிறரோடு உறவும், பிறரோடு நல் உறவின் வழியாக கடவுளின் நல் உறவில் பங்கெடுக்க அந்த ஆண்டவன் உறவின் தெய்வம் நம்மோடு உரையாட வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
என்றன்போடு என்னை தேடும். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு தவக்காலம் நாம் தொடங்குகின்ற போது பல தவ முயற்சிகளை நாம் தொடங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி. தவ முயற்சிகள் நம்மை இயேசுவோடு இணைக்கின்ற ஒரு அழகான நேரமாக அமைகிறது. அது வெகு சிறப்பாக நீங்கள் எல்லாம் முயற்சி எடுத்து தவ முயற்சி தொடங்குகிற தொடர்ந்து செய்யுங்கள் என்று தான் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆகவே இந்த நாட்களில் சிலுவை பாதை குறிப்பாக என்னென்னா, நீங்கள்லாம் ஒரு பயபக்தியாக வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்திலேருந்து ஒருத்தர் தான் வந்திருப்பாங்க, இல்லைன்னா குடும்பத்திலேருந்து 2 பேர் வந்திருப்பாங்க, இல்லை குடும்பமாக வந்திருப்பாங்க, இல்லைன்னா உங்கள் குழந்தைங்க வந்தே இருக்க மாட்டாங்க. போன வாரம் கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஜெனரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யங் ஜெனரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா தே குடன்ட் ஏபிள் டு சிட். இங்கே போகிறான், அங்கே வரான், கேலரியில் உட்கார்றான். ஏன்னா அவங்களுக்கு இந்த மனநிலை மாறி போயிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, இவனாவது பரவாயில்ல வந்தான், அதுவாவது சந்தோஷம். ஆனால் நிறைய குழந்தைங்க ஏற்குறைய நம்ம பங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே மோர் தென் 1000 சில்ட்ரன் அது. ஏன்னா கேட்டகிசத்துக்கு 400 பேர்கிட்ட வருவாங்க, வராதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஜெனரேஷன் என்ன வருது, அவங்களுக்கு என்ன வெள்ளிக்கிழமை பக்தி, அவங்களுக்கு என்ன சிலுவை பாதை, அவன் சிலுவை என்பது என்ன புரிதல், இயேசுனுடைய பாடுகள் அவனுக்கு என்ன தெரிதல், இளையோர்கள் இளம் பெண்கள் அவங்களுடைய இந்த நேரத்தினுடைய முதன்மை முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுகிறது. அப்போ நம்ம எங்கேருந்தோ ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நாமும் செய்யலாம். ஒரு குருவான ஒரு முறையில் நீங்கள் வீட்டில் போயிட்டு என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கே தெரியும் உங்கள் பேர குழந்தைங்க வந்திருக்க மாட்டாங்க, குழந்தைங்க வந்திருக்க மாட்டாங்க, இளையோர்கள் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்குன்னு கடமை இருக்குது இல்லையா, நீங்களும் ஆண்டவருடைய செய்தியை கொண்டுட்டு போய், அப்போ நீங்கள் இன்றைக்கி போயிட்டு இன்றைக்கி சிலுவை பாதை போனோம், சிலுவை பாதை நல்லா இருந்தது, ஏதாவது நீங்கள் சிலுவை பாதையை பற்றி பேச ஆரம்பிக்கணும். அப்போ அவங்ககிட்ட நீங்கள் சிலுவை பாதைக்கு வரணும். வர முடியலனாலும் வேலை செய்யும் போதாவது நீ அதை நினச்சிப்பாரு அப்படின்னா, நானும் என்னுடைய வாய்ப்பு கிடைக்கும் போது நானும் சொல்லுவேன். ஆக எனக்கு வேலையில் இருப்பாங்க, இருந்தாலும் என்ன பண்ணணும், அவனுக்கு அந்த சிலுவை பாதனுடைய முன்னுரிமையை, முக்கியத்துவத்தை, மையத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாம் பெற்ற விசுவாசம், இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னா உங்கள் பெற்றோர்கள் வழியாக, உங்களுடைய தாத்தா பாட்டிகள் வழியாக, எனக்கு அப்படி தான், என்னுடைய பெற்றோர் வழியாக கிடைத்த விசுவாசம்தான் அடுத்த களம். அதுபோல் நீங்களும் உங்களுடைய பெற்றோர் வழியாக கிடைத்த, அதுபோல் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த வெள்ளிக்கிழமை பக்தி, சிலுவை பாதையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும்ன்றது ஒரு சின்ன விஷயம். எப்போவுமே மனசில் ஒரு உதிக்கின்ற போது அது செய்தியாக மாறுகிறது இல்லையா. ஆகிய சிலுவை இதெல்லாம் நம்ம ஒரு முறை அப்படி தான், ஒரு பையன் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு கிராமத்தில் அந்த பையனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்போ தான் அவன் தென்னை மரத்தில் ஏறி உட்காந்துக்கிறான், ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு. அப்பா சொல்லி பார்க்குறாரு, இறங்கலை. அம்மா போய் சொல்லி பார்க்குறாரு, இறங்கலை. அவங்க கூட பிறந்தவங்க ஊரில் இருக்கவங்க இறங்கலை. ஊரில் நாட்டாமல் அவர் தான் பெரிய ஆள் மாதிரி, டேய் இறங்கடா, ஊரில் பஞ்சாயத்தில் பயங்கரமாக கேட்கவே இல்லை. என்ன தான் பண்ணுறது, இறங்கவே மாட்டான். தென்னை மரத்தில் போய் உட்காந்துக்கிட்டான். பங்கு ஃபாரை கூப்பிட்டாங்க. பங்கு ஃபார் வயசான ஃபாரு, அவர் ஒன்றுமே பேசலை. இன்றைக்கி ஃபார் சொன்னார் பாருங்க, ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இப்படின்னார், ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இப்படின்னாரு. அவள் தான் பையன் டப்புன்னு இறங்கி வந்துட்டான். எல்லாம் ஊரெல்லாம் சேர்ந்து கேட்குறாங்க, ஊரெல்லாம் சேர்ந்து, நாடா அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, எல்லாம் ஊரில் சொன்னாங்க, நாட்டாம்மா எதுவும் கேட்கல. பங்கு பாரு என்ன சொன்னார், அதுவும் வாய் கூட திறந்து சொல்ல, இப்படின்னார். சிலுவை போட்டார், வந்து இறங்கிட்டார். இறங்கி வரலாம் வெட்டிடுவேன்னாரு அப்படின்னு. சிலுவையை பற்றி நம்ம புரிதல் என்ன, அதான் என் கேள்வி இல்லையா. அதுக்காக நான் சொல்ல வரேன். ஒரு ஊரில் தியானம் நடந்தது. தியானத்துடைய கடைசி நாள், 4வது நாள், அந்த பங்கு பார் சொல்கிறார், தியானம் நடத்தினவர் சொல்கிறார், நீங்கள் பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிலுவைகள் இருக்குது, நீங்கள் கடைசி நாள் உங்கள் சிலுவைகள்லாம் கொண்டுட்டு வாங்க, அதை மந்திரிச்சு நான் தரேன் அப்படின்னு. எல்லாம் கொண்டு வராங்க, சிலுவைலாம் கொண்டு வராங்க. ஒருத்தர் அவன் முன்னாடி தூக்கின்னு வர்றாரு. ஏன்னு கேட்டால் இதான் என் சிலுவை அப்படின்னு. ஆக இப்படியாக நம்ம சிலுவைகளை நம்ம எப்படி போகிறோம். சில பேர் பார்த்தா பெருசாக போட்டுன்னு இருப்பான். நீங்கள் பாருங்கள், பல மதத்தை சார்ந்தவங்க சிலுவைகள், நீங்கள் படத்துகளில் கூட பாருங்கள். அப்போ நம்ம சிலுவை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு கையெடுத்த அல்லது கையாண்ட ஒரு அழகான ஒரு அடையாளம். சிலுவையில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் சிலுவைகள் நம்ம ஏதோ ஒரு செயினில் சின்னதாக கூட போட்டுக்கிட்டு இருப்போம், ஜவமாலை கையில் வச்சுருப்போம், சிலுவை இருக்கும். அப்போ இந்த நாட்களில் நம்ம என்ன வச்சுக்கலாம், சிலுவை சொல்லும் செய்தி என்ன, வாட் இஸ் த மெசேஜ் ஃப்ரம் த கிராஸ், இன் வாட் வே மை அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கிராஸ். ஏன்னா கிராஸ், ஹோலி கிராஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு மிகப்பெரிய பாடம் திருமண வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு. அந்த சிலுவைக்குள்ளாக ஒரு தியாகம் இருக்கிறது, சிலுவைக்குள்ளாக ஒரு அன்பு இருக்கிறது, சிலுவைக்குள்ளாக மன்னிப்பு இருக்கிறது, சிலுவைக்குள்ளாக இரக்கம், அருள் அடங்கி இருக்கிறது. இந்த சிலுவையை நான் உணர முடிகிறது என்றெல்லாம் நாம் சிந்திக்கதான் ஒரு அழைப்பு.
அதே போல தான் தவக்காலத்தில் இதை விட்டுற அதை விட்டுறன்னு ஒரு கிளாஸில் ஒரு வாத்தியார் கேட்குறாரு, கேன் யூ மென்ஷன் 2 kings who played a very important role in Tamil culture? Can you mention 2 kings name who played a very important role in Tamil culture? ஒரு பையன் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங்னு. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து எதை தவிர்க்க வேண்டும் அது என்பது ரொம்ப முக்கியம். அதை தவிர்த்து அதற்கு மாறாக இந்த தவக்காலத்தில் நாம் என்ன பெறுகின்றோம் என்பதற்காக சொல்ல வருகிறேன். சில சிந்தனைகள் அவ்வப்பொழுது எனக்கு கிடைக்கின்ற போது உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். எது உங்களுக்கு ஒரு தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு தவக்காலத்திற்கான சில அறிவிப்புகள், இந்த 40 நாட்களுக்குரிய சில முக்கியமான நிகழ்வுகளை சொல்லுகின்றேன். குறிப்பாக இந்த தவக்கால நோட்டீஸ் இன்றைக்கி கொடுக்கலாம், ரெடி ஆகிடுச்சு, நீ கொடுக்கலான்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை இன்னும் நிறைய பேர் வருவாங்க. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தவக்கால அழைப்புதல் வந்துவிடும். இன்றைக்கு பார்த்தோன்னா February 27 இல்லையா, இன்றைக்கு சிலுவை பாதை இதை தொகுதிகள் சிலுவையெல்லாம் தூக்கி கொண்டு அப்படியே மக்கள் எல்லாம் பின்னாடி போனாங்க. ஆகையில் இன்றைக்கி சிறப்பித்த தொகுதிகள் 1, 2 அந்த தொகுதியினுடைய ஜோனல் லீடர்ஸ், அதனுடைய பங்கெடுத்தவர்கள் எல்லோருக்கும் ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களாக நாம் தெரிவிப்போம். அதே போல் அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரொம்ப அழகாக இறை சிந்தனை, ரொம்ப நல்ல நுட்பமாக கவனித்திருந்தால் எவ்வளோ ஆழமான கருத்துக்கள், அர்த்தமுள்ள சிந்தனைகள். இயேசுவின் அந்த இயேசு பேசுகிறார், இயேசு நம்மோடு பேசுவதை அவ்வளோ அழகாக சிந்தனை வழியாக தந்த தந்தை அவர்கள் நம்முடைய பங்குக்கு நிறைய முறை வருகை தந்து பல உதவிகளை, ஆன்மீக உதவிகளை செய்து கொண்டிருக்கிற தந்தை அவர்கள் கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர். தந்தை அவர்கள் நம்முடைய தமிழக ஆயர் பேரவையினுடைய செயலராக இருக்கிறார். மிக முக்கியமான பொறுப்பை தமிழக அளவில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவருடைய அற்புதமான வரவேற்பும், அவருடைய அன்பு, அவருடைய அழகான அவருடைய சாஃப்ட் நேச்சர், அவருடைய ஹியூமிலிட்டி, அவருடைய சிம்பிளிசிட்டி அமேசிங். ஆகையால் தந்தை அவர்களுக்கு ஒரு கரவொலி எழுப்பி பங்கு சார்பாக வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்னவென்னா, 1 மார்ச் 8ஆம் தேதி, அதாவது வருகின்ற ஞாயிறு வழக்கம் போல் தவக்காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு வழக்கம் போல் திருப்பலிகள் நடைபெறும். மார்ச் 8ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு பாத யாத்திரையாக புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் சின்னமலை. ஆகையால் அது ஒரு தவ முயற்சியாக நாம் செல்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கூடுதலான அறிவிப்பை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகையால் மார்ச் 8ஆம் தேதி வர ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 5:30 மணிக்கு நாம் இங்கிருந்து நடைப்பயணமாக நாம் சென்று அங்கே சிலுவை பாதை பங்கெடுத்துவிட்டு பிறகு நாம் திருப்பலி பங்கெடுத்து இங்கே வருவோம் என்பது 1. பிறகு மார்ச் 8ஆம் தேதி என்ன நாள்? மார்ச் 8 இன்டர்நேஷ்னல் என்ன டே அன்னைக்கு? பெண்கள் தினம். ஆகவே 11 மணி திருப்பலி பெண்கள் தின சிறப்பு திருப்பலியாக அன்றைக்கு நிறைவேற்றப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு தவக்காலத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு தியானம். ஆகிய ஒரு 3 மாலை நேரம் 3 நாட்கள். ஆகவே மார்ச் 12, 13, 14 வியாழன், வெள்ளி, சனி நம்முடைய பங்கில் தவக்கால தியானம். தயாராகுங்கள், எல்லோரும் பங்கெடுக்க முயற்சி எடுங்கள். நம்முடைய ஆலயத்திற்குள்ளாக நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு மார்ச் 15ஆம் தேதி மருத்துவ முகாம் இருக்கும். அதை பற்றி அந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மார்ச் 20ஆம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை ஒளி காட்சி வடிவில் சவுண்ட் அண்ட் லைட் ப்ரோக்ராம் குற்றம் என்ற தலைப்பில் ஒரு சவுண்ட் அண்ட் லைட் ப்ரோக்ராம் ஒரு 30 நபர்கள் நடித்து இயேசுனுடைய அந்த காட்சியை நமக்கு கண்முன்பாக கொண்டு வருவார்கள். அதுவும் நடைபெறும். பிறகு தவக்கால திருப்பயணம். இந்த வருஷந்தோறும் நாம் கோவில்களை சந்திக்கும். இந்த தவக்கால திருப்பயணம் ரொம்ப அழகு. ஏன்னா குறிப்பாக யார் அதிகமாக வராங்க? சாதாரண மக்கள் நிறைய பேர் பங்கெடுக்கிறீங்க. நிறைய பேர் சாதாரண மக்கள் நிறைய பேர் கொடுத்து குடும்பமாக வாஞ்சையோடு, ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருஷத்தில் ஒரு முறை பங்களவில் நடைபெறக்கூடிய இந்த தவக்கால திருப்பயணத்தில் பங்கெடுக்கக்கூடிய அந்த முயற்சியை சாதாரண மக்கள் பங்கிலே நீங்கள் செய்வது மிகுந்த மகிழ்ச்சி. அது ஒரு முயற்சி. ஆகவே உங்களுக்கான நேரத்தை நாளை ஞாபகம் வைத்துக்கொள்ள. மார்ச் 22ஆம் தேதி மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நம்முடைய குருத்து ஞாயிற்கு முந்தின ஞாயிறு மார்ச் 22 தவக்கால திருப்பயணம். எங்கே போகலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது மாதா கிட்டவே போவோம். மாதாவுடைய அருளை நாம் கேட்கிறோம். கோணாங்குப்பம் பெரிய நாயகி திருத்தலத்திற்கு நாம் செல்லுகின்றோம். ஆகவே 7 கோவில்கள் சந்திப்பு. அதாவது செங்கல்பட்டு முதல் கோவில் புனித சூசைப்பர் ஆலயம், அங்கிருந்து நாம் அச்சரப்பாக்கம்
அங்கே இருக்கக்கூடிய இடத்திற்கு, ஏன்னா அங்கே தான் நமக்கு ஒரு வசதிகள் இருக்கும் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு, அந்த இடத்திற்கு செல்வோம். பிறகு அங்கிருந்து திண்டிவனம் கார்மேல் அன்னையினுடைய அந்த அருட்தலத்துக்கு நாம் செல்வோம். அது வழியாக பிறகு அங்கிருந்து எம்மாவுஸ் ஆசிரமம் இருக்கிறது, அதாவது தியான மையம், அதுக்குள்ளாக சென்று அங்கேயும் 2 சிலுவை பாதைகளை தியானித்து கொண்டு பிறகு அங்கிருந்து உளுந்தூர்பேட்டையில் குழந்தை இயேசுடைய ஆலயம் இருக்கிறது, அங்கேயும் 2 சிலுவை. உளுந்தூர்பேட்டிலிருந்து கோணங்குப்பம் போகிற மங்களப்பேட்டை முன்பாக கோவிலானூர் அப்படின்னு ஒரு அழகான பழமையான ஊர் இருக்கிறது. அதுவும் வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட கோவில் தான். அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் கோணாங்குப்பத்துக்கு போகும்போது இருக்கக்கூடிய கோவிலுடைய ஸ்ட்ரக்சர் அப்படியே நீங்கள் கோவிலானூரில் பார்க்கலாம். கோவிலானூர் அதுவும் மாதாவுடைய அருட்தலம். முன்னாள் துணை ஆயராக நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து மைக்கேல் அகஸ்டின் வேலூர் மறை ஆயராக, அவருடைய சொந்த ஊர் அதுதான். ஆகல கோவிலானூர், அந்த கோவிலுக்கு போயிட்டு பிறகு அங்கிருந்து பெரிய நாயகி திருத்தலம் மாதாவுடைய திருத்தலத்துக்கு சென்று நாம் அங்கே நிறைவு செய்து இப்படியாக வருவோம். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு 3ம் வழங்கப்படும். பிறகு போக்குவரத்து, அதுவும் அதோடைய செலவு பஸ்ஸுடையது எல்லாம் சேர்த்து 900 ரூபாய், 900. ஆகவே நீங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பெயர்களெல்லாம் பதிவு செய்து ஆகையில் நீங்கள் வருகைக்கு உங்களை தயார்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் இன்றைக்கு சொல்ல வேண்டிய அறிவிப்பு. அதைத் தொடர்ந்து சில ஆன்மீக சுற்றுலா பற்றியும் சொல்லிக் கொண்டு இருந்தேன். ஆகையில் எங்கே நீங்கள் உங்களுடைய நேரத்தை கொடுக்க முடியும் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அந்தமான் நம்முடைய பங்கிலிருந்து ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சொல்லுகின்றோம். அதற்குரிய தகவல்களை நீங்கள் நம்முடைய பங்கு அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதற்குன எங்கே போகிறோம், எந்த இடத்துக்கு போகிறோம் என்பது பேனரானது கூடிய விரைவில் வைக்கப்படும். பிறகு கோவாவிற்கு மே 27லிருந்து 31 மே வரைக்கும் ஏறக்குறை 4-5 நாள் சபரியாவுடைய இல்லை அந்த கோவிலுக்கு. பிறகு கன்னியாகுமரி, தூத்துக்குடி சாதாரண மக்கள் நீங்களும் பங்கெடுக்க ஜூன் 24லேருந்து 27. பிறகு ராமேஸ்வரம், ஓரியூர், இதுவும் நல்ல அழகான இடம், கடலோரம். ஆகவே ஜூலை 23, 27 இதிலெல்லாம் நீங்கள் பங்கெடுக்க விரும்பினால் பங்கு அலுவலகத்தில் தகவல்களை பெற்று பதிவு செய்து கொள்ளுங்கள். புனித பூமி ஹோலிலேண்ட் இல்லையா, 4 கண்ட்ரி. ஆகவே ஜோர்டன், பாலஸ்டைன், பிறகு இஸ்ராயல், பிறகு ஈஜிப்ட் 4 கண்ட்ரிக்கு அதற்கான நாள் ஆனது ஏறக்குறைய 19 அக்டோபர்லேருந்து 28 அக்டோபர். எங்கே நீங்கள் உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு இன்றைக்கு திருப்பலி முடிந்தவுடன் போன வெள்ளிக்கிழமை செவ்வாழை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். நிறைய பேருக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் கொடுத்தவர் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் கேட்டேன், என்ன நிறைய பேருக்கு போன வாரம் கிடையாது ஃபாதர், என்கிட்ட நீங்கள் சொன்னீங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க 800ன்ட்டாங்க, ஆனால் 800 தான் நான் கொடுத்தேனாரு. இல்லை 2000 கொடுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி 2000 வாழைப்பழம் இருக்கிறது. ஆகவே செவ்வாழை வாங்கிட்டு போங்க. அதே போல் கஞ்சி, நோன்பு கஞ்சி திருவாளை சிறில் அவர்தர், செவ்வாழை திருவாள் ஜான்சன் அவர்கள் தருகிறார்கள். ஆக மிகுந்த மகிழ்ச்சி. ஆக அவர்களுக்கும் ஒரு கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். மக்கள் மகிழ்ச்சியோட மனநிறைவோட இயேசுவின் சிலுவை பாதை நம்முடைய வாழ்வின் பாதை என்ற சிந்தனையில் மீண்டுமாக வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக சிலுவை சொல்லும் செய்தி என்ன, அல்லது சிலுவை நமக்கு என்னதான் பொருள் என்கின்ற சிந்தனையில் உங்களை தொடருங்கள். வீட்டுக்கு போயிட்டு சிலுவை பாதையை பற்றி உங்கள் கணவரோட, மனைவியோட, பிள்ளைங்களோட, வராதவங்களோட பேசுங்க. நீங்கள் சிலுவையின் தூதுவராக செல்லுங்கள் என்று தான் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறுதி ஆசீர்வாதங்கள் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது அருள் அடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் மறை நிகழ்வின் பங்கேற்பாளராக அது எங்களை மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் சிலுவை சொல்லும் செய்திதான் என்ன? சிலுவை நாயகனுடைய சிலுவை பாதையில் நம் வாழ்வின் மீட்பின் பாதை என்ன? சிலுவையை பாதையை பற்றி நாம் வீடுகளில் சென்று பேசுவோம். சிலுவையின் தூதுவர்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
மகிழ்ச்சியோட மனநிறைவோடு செல்லுங்க. ஆண்டவர் இயேசுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டு செல்லுங்க. இறுதி பாடலை பாடுவோம். பாடகர் குழுவினருக்கு சிறப்பான நன்றிகள். கொடுக்கின்ற பொருட்களையும் வாங்கி கொண்டு செல்லுங்கள்.